ராஜா சாருக்கும் சுகே சாருக்கும் பர்சனலாக தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டோரியை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் 2015 இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடித்தப்பே வீட்டில் சொன்னாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பட்டு நான் நினச்சது என்னென்னா அதுக்கெலாம் டாப்பர்ஸுக்கு தான் சரிப்பட்டு வருவோம், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஜஸ்ட் பாஸ் தான், நமக்குலாம் இங்கேருந்து இதெல்லாம் ஒத்து வர போகுது அப்படின்னு நினச்சிட்டு அதோட காலேஜ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க கோர் ஜாப் போகலாம், கோர் ஜாப் தான் கெத்து அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டானுங்க. நானும் ஆர்வக்கோளாறில் வீட்டில் வைர வசமெல்லாம் பேசிட்டு சென்னை போயிட்டேன். அங்கே போனால் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி தான். 1 இயர் ஜாப் போகணுன்னு சொல்கிறத விட மிஷின் ஓட்டணுன்னு தான் சொல்லணும், அவ்வளோ சாவடிச்சானுங்க. சரி ஜாப் போகிறப்ப தான் மிஷின் ஓட்டுறேன் அப்படின்னு பார்த்தா கனவுலையும் மிஷின் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு வழியாக இதுவெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். வேறு வழியே இல்லாமல் தான் நான் வந்தேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். எங்கேயுமே வேறு ப்ராப்பராக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவங்க சொன்னாங்க ஓகே ப்ரிப்பேர் பண்ணுவோம் விருப்பம் அப்படின்னு. அந்த 2016 அவங்கள்ட்ட சொல்கிற வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுவேன் அப்படின்னு. அது வரைக்கும் டோட்டல் ஐடியாவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் எழுதலான்னு ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு, வேறு வழி இல்லாமல், அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் 2016 IBBS பிஓக்கு இங்கே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பயும் எனக்கு ஓரளவு நம்பிக்கை இல்லை நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது. ஒரு 3 months போச்சு, எழுதின பிஓ கிளர்க்கு, RRBயில் பிஓ கிளர்க்கு, IBBS பிஓ எல்லாமே விட்டுட்டேன். ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் அப்போ கிளியர் பண்ணியிருந்தேன், அது ஒன்று தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு நம்மளும் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. தென் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுனேன், ஒரு 15 எக்ஸாம்ஸ் கிட்டே எழுதிருப்பேன், எல்லாமே ஃபெயில் தான், எதுலேயுமே கிளியர் பண்ண முடியல. ஏதாவது இடையில 1-2 தான் கிளியர் பண்ண, ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் கிளியர் பண்ண மாட்டேன், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த இயர் மட்டும்தான் 4 எக்ஸாமும் மெயின்ஸ் கிட்ட வரைக்கும் போயிருந்தேன். இப்போ வந்துட்டு IBBS கிளர்க்கில் இந்தியன் பேங்க்கில் கிளர்க்கில் செலக்ட் ஆகிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்துட்டு சரி எக்ஸாம் ஓரியன்டாக ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது சொல்கிற அளவுக்கு, என்னை விட இங்கே நாலேஜ் நிறைய பேர் இருக்கீங்க. நான் என்ன ஃபாலோ பண்ணேன், நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எக்ஸாம்ஸில், அது நான் என்ன திருத்திட்டேன் அப்படின்னு மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டு இருங்க. ஆன்லைன் டெஸ்ட் போகிறப்ப தான் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இல்லை இண்டிவிஜுவல் டாப்பிக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு செக்ஷனில் நம்ம எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கும், எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கும் அப்படின்னு அதுவே அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். நம்ம கூட எதுவுமே தனியாக அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் போட பாருங்கள். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடிலாம் ப்ரியராக ஒரு 15 டெஸ்ட்டாவது போடுங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாமில் போயிட்டு நம்ம சொதப்பாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், அவ்வளோதான். இவ்வளோ நாள் வந்துட்டு ப்ரைவேட்டாக தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் டெஸ்ட்லாம். இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்லை, நம்ம சென்டர்லேயே ஆன்லைன் டெஸ்ட் வந்துடுச்சு. அப்புறம் இங்கிலீஷ் தான் பெரும் பிரச்சனையாக இருக்கும். இங்கே எல்லாருமே ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவோம், இங்கிலீஷ் மட்டும் அந்த செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம படுற படாத பாடாக இருக்கும். ஏன்னா நான் தமிழ் மீடியம் தான், இங்கே நிறைய பேர் தமிழ் மீடியம் இருப்பீங்க, இல்லை ஆவரேஜாக இல்லை பிலோ ஆவரேஜில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். நானும் அதே கேட்டகரி தான், பிலோ ஆவரேஜ் தான். இங்கிலீஷில் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா இங்கிலீஷில் நாலேஜாக இருக்கவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல வரல, பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் அந்த கேட்டகரி தான். கிராமர் நமக்கு தெரியலை அப்படின்னா கிராமர் ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதை விட்டுட்டு நமக்கு காம்ப்ரஹென்ஷன், ஸ்பாட் த எரர்ஸு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, இல்லை க்ளோஸ் டெஸ்ட் இது மாதிரி அட்டன் பண்ணுங்கள். காம்ப்ரஹென்ஷனுக்கு பொதுவாக பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர் ரீடிங்கை நல்லா ஹெல்ப் பண்ணும். நியூஸ் பேப்பர் ரீடிங் நம்ம ரெகுலராக படிக்க வந்துட்டு நமக்கே ஐடியா கிடச்சிடும், இதான் பேசேஜில் இதான் சொல்ல வராங்க, பேசேஜோட தீம் இதுதான், இந்த பேராகிராஃபில் இதான் சொல்ல வருவாங்க அப்படின்னு நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரெகுலராக வச்சுக்கோங்க. அது இங்கிலீஷ்க்கு காம்ப்ரஹென்ஷனுக்கு மெயினாக யூஸ் ஆகும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு ரெகுலராக டெஸ்ட் போட்டிங்கனால வந்துடும். கிராமர் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேணாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணிக்க வேணாம்னு சொல்ல, இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதை ப்ராக்டிஸ் இங்கேயே பண்ணுங்கள், டேரெக்டாக போய் எக்ஸாமில் அப்ளை பண்ணாதீங்க, மார்க் லூஸ் பண்ணி தான் விடும். முடிஞ்ச அளவுக்கு அக்யூரஸி அட்டன் பண்ண பாருங்கள் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் ஆர்வக்கோளாறில் 40 கொஸ்டின் இருக்குன்னா 30 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவேன். ஏதாவது 15 ரைட் ஆகிடும்னு நினைப்பேன். 2 மார்க் தான் கட் ஆஃப் வச்சுருப்பாங்க, வர்ற மார்க் என்னமோ ஒன்றா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் அக்யூரஸி அட்டன் பண்ண பாருங்கள். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. செலக்ட் ஆன எல்லாருக்கும் அகைன் ஒரு வாட்டி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.